பால் பொங்கியாச்சு. இந்த இறக்கு. நல்ல நேரம் போறதுக்குள்ள சுவாமி வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் பால் கொடு. சின்ன சின்னதா சாமான்கள் வாங்க வேண்டியது இருக்கும். என்னம்மா? ஆமாப்பா, சாயந்தரம் தான் ஷாப்பிங் போனோம். முதல்ல இந்த வீட்ல ஒரு பெரிய கடிகாரத்தை வாங்கி ஹால்ல மாட்டணும். ஆமா ஆமா. இந்த பாலை கொடு. இரு நான் ஊத்துறேன். கொடு. இந்தாங்க. முதல்ல மாமா கொடுமா. இதுல என்னமா இருக்கு? மாப்பிள்ளை எடுத்துக்கங்க. இதோ பார், மளிகை சாமான்லாம் நம்ம சண்முக கடையிலே வாங்கிக்க. சாமான்லாம் நல்லா இருக்கும். நீ லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டேனா வீட்டுல கொண்டா கொடுத்துட்டு போயிடுவான். ஓகே? இத பார் கல்யாணி, தனியா இருக்குமேன்னு எதுவும் நீ நினைச்சுக்காத. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. அம்மா, ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு. நான் பக்கத்துல தானே இருக்கேன், ஓடி வந்துருவேன். அந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு வா, போய் கழுவிட்டு வந்துடலாம். நீங்க குடும்பமா நான் கழுவி. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல வா. மெதுவாமா. என்ன மாப்பிள்ள, வந்ததுல இருந்தே பேசாம இருக்கீங்க? ஒண்ணுமில்ல மாமா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி தெரியல. கல்யாணி நம்ம கூட இருக்கிறது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும் போல இருக்கு. பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயமாயி போச்சு. காயத்ரி இந்த அளவுக்கு நேற்று பேசிட்ட பிறகு அவனுக்கு விலைக்கு புரிய வைக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவசரமா இந்த புது வீடு பார்த்த மாப்பிள்ள. அதனால என்ன மாமா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். உங்களை எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த காயத்ரி பொண்ணுக்கு இது புரிய மாட்டேங்குது. மாமா, இதுக்கு மேல இங்க வச்சு பேச வேண்டாமே. சரி சரி, நம்ம புறப்படலாங்க. சரிம்மா. ஆமா, ஏன் காயத்ரி அக்கா வரல? மனோவுக்கு எக்ஸாம், காலையில இருந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ இன்னொரு நாளைக்கு வருவா. அதான் நாங்க எல்லாம் வந்திருக்கோமேம்மா. சரி மாமா, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரமா? சரி, நாங்க கூட கிளம்புறோம். வரமா? அம்மா, ஏதாவது தேவைன்னா போன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன். கல்யாணி, நீ ஆபீஸ் போலியா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கிளம்பிடுவேன். மாப்பிள்ள, 2 பேரும் ஒரே ஆபீஸ் தானே? சரி, கூட இருந்து கூட்டிட்டு போங்க. இல்ல, அவருக்கு அவசரமா அவர் கிளம்பட்டும். இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுமா? இருங்க. சரி. என்னம்மா 10 நிமிஷம் என்ன, இருந்து கூட கூட்டிட்டு போங்க. ஓகே? சரி மாமா. சரி கல்யாணி, நான் புறப்படுறேன். வரேன். அப்புறமா வந்து பாக்குறேன். வர மாப்பிள்ள. வர மாப்பிள்ள. மாமா கொஞ்சம் இருங்க. கல்யாணி, நான் கீழே வண்டி எடுத்து ரெடியா இருக்கேன், நீ சீக்கிரம் வந்துருமா. உட்கார்ந்துட்டு இருக்க, இறங்க. முடியாது, என்னால இறங்க முடியாது. என்னம்மா அது ஆட்டோல உட்கார்ந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்க? சரி, வம்பு பண்ணல, ஒரு 500 ரூபாய் கொடு. திடீர்னு 500 ரூபாய் கேட்டா? அவசரம் தேவைப்படுது, ஏன் காரணத்தை சொன்னாதான் கொடுப்பியா? என்னம்மா தெருவுல இருந்துகிட்டு திடீர்னு பணம் கேட்டா எப்படிமா? வீட்டுல கேட்டாக்கா செல்லக்கா முன்னாடி பேசக்கூடாதுங்கிற, ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கமும் வரக்கூடாதுங்கிற, அப்புறம் என்னதான் பண்றது? சரி, நான் கொடுக்குறேன், நீ இறங்க முதல்ல. நான் நம்ப மாட்டேன். நேத்தும் இதே கதையத்தான் சொன்னேன். கலெக்ஷன் ஆகலமா, ஆனா கொடுத்துறேன். உனக்கு எப்ப கலெக்ஷன் ஆகி என்கிட்ட எப்ப பணத்தை கொடுக்கறது? இது சரிப்பட்டு வராது, என்ன விட்டு. என்னம்மா திடீர்னு மிரட்டுற? மிரட்டுறனா? யோ, காசு வேணும்னு கேட்டா கொடுக்கணும். அதை விட்டுட்டு 1000 கேள்வி என்ன கேட்டுட்டு இருக்க? அட்வான்ஸ் கொடுத்து டிராமால நடிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டு இருக்காங்க. இங்க நடிக்க ஒத்துக்கிட்டுமேன்னு தான் நான் அங்க போகாம இருக்கேன். நீ என்னடானா பணம் கொடுக்காம கதை பேசிட்டு இருக்கியா? இதோ பார், இப்படியே போயிட்டு இருந்தது நான் பாட்டுக்கு டிராமால நடிக்க கிளம்பி போயிட்டே இருப்பேன். இந்த பாருமா, நம்ம நாடகம் முடிஞ்ச பிறகு தானே பணம் தரதா பேச்சு. இப்ப இடையில திடீர்னு கேட்டா எப்படி? அவசரம் தேவைப்படுது, குடுப்பியா இல்லையா? இல்ல நான் டிராமாக்காரங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிடவா? சரிம்மா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். சரி, இந்த தடவை நான் உன்னை நம்புறேன். சாயந்தரம் வரும்போது பணத்தை கொடுக்கணும். இல்ல நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது. இறங்க. இரு. யோ, பாத்து போயா. நீ பாட்டுக்கு திரும்பி வராம போயிட்டனா அப்புறம் நான் யார்கிட்ட பணத்தை வாங்குறது? ஐயோ,
ஆட்டோவே வர மாட்டேங்குது. வர ஆட்டோ நிக்க மாட்டேங்குது. இவர் எப்படி இங்க? என்னம்மா? எல்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பொருத்தமான ஜோடி தான். ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்தாங்க காஃபி. ஆ, என்னங்க, ஆ, நாளைக்கு நான் நம்ம அகல்யா வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ம், எதுக்குமா? மக கன்சீவ் ஆனதோ அடிக்கடி பார்க்கணும்னு தோணுதா? ஏன் தோணக்கூடாதா? தாராளமா தோணலாம். நான் ஒண்ணுமே சொல்லலையே. அதுக்கு இல்லைங்க, அவ மாசமா இருக்கா. பலகாரம்லாம் வாங்கிட்டு போய் அவளை பார்த்துட்டு வரணுங்கிறது ஒரு முறை இருக்கு. அப்படியே அகல்யாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறது எப்பன்னு அவ மாமியாரே கேட்கலான்னு. ம், 7வது மாசம் கூப்பிட போறத நீ இப்பவே போய் கேட்க போறியா? அதுக்கு இல்லைங்க, அன்னைக்கே தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு சொல்ல போகும்போது நீங்களே நாள் குறிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னவங்க தானே. ம், என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க. உங்களை மாதிரி லேடிஸோட ஞாபகம் சக்தி பார்க்கும்போது பயமா இருக்குப்பா. ஏன், என்ன பயம்? ஆ, என்னைக்கோ உன்னை குத்தம் சொல்லி பேசினதை ஞாபகம் வச்சு அதுக்காக அடுத்த சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணி முறியடிக்க பாக்குறீங்களே, அதை நினைச்சு பயப்படாம என்ன பண்றதுமா? கிண்டல. பின்ன என்னம்மா, அவங்கதான் அன்னைக்கு ஏதோ புரியாம பேசுனாங்கன்னா நாமளும் அதே மாதிரி பேசணுமா? அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? சரி, இதோ பார், அகல்யாவை பாக்குறதோட நிறுத்திக்க. மத்ததெல்லாம் இப்ப வேண்டாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி கூட வீட்டுல இருப்பா. 2 பேரும் சேர்ந்து போய் பாத்துட்டு வந்துருங்க. சரி சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக இந்த இந்துமதி அமைதியா போயிட்டு வரேன். அட, உணவு கூட போய் கோவம் வருதா? அழகா தான் ரியாக்ஷன் கொடுக்குற. ஐயோ, அதுக்கு இல்லைங்க, ம், நம்ம அகல்யா மாசமா இருக்கா. அவளை நம்ம வீட்டுல 10 நாள் கூட்டிட்டு வந்து வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதத்தான் அவன் மாமியார் கிட்ட கேட்க போறேன்னு சொன்னேன். நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு வார்த்தையை போட்டு பார்த்தேன். அம்மா தாயே, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுமா. அது அது ஞாபகத்துல இருக்கட்டும். காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. என்னம்மா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் கூப்பிட்டேனே, உன் காதுல விழல? ஏமா, பரீட்சை பேப்பர்லாம் திருத்துறீங்க, அதெல்லாம் அப்பப்படியே போட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு பேப்பர் காணாம போச்சுன்னா கூட என்னத்துக்கு ஆகும்? நான் உனக்கு கூப்பிட்டேன், நீ வரல. நானே எல்லா பேப்பரையும் கரெக்டா எடுத்து மடிச்சு வச்சுட்டேன். ஆமா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இன்னும் தூங்காம இருக்கேன்னு கேட்டேன்.
எப்படிங்க தூக்கம் வரும்? ஏன் என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அட உண்மையிலே எனக்கு என்னன்னு தெரியலம்மா. அவ கூட நீங்க எங்கெல்லாம் போனீங்க? யார் கூட எங்கெல்லாம் போனேன்? அப்போ நிறைய பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கீங்க. எவன்னு உங்களுக்கே தெரியலல்ல? ஐயோ, நான் யார் கூடயும் எங்கேயும் போகலையே. போய் சொல்லாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்க. உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். கல்யாணி கூட ஜோடியா நின்னுக்கிட்டு இளநீர் குடிச்சீங்களா இல்லையா? ஓ அதுவா? அவ ரொம்ப தாகமா சொன்னா அதான். இதை ஏங்க நான் கேட்கும் போது சொல்லல? இல்லம்மா, நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன சந்தேகப்பட்டு கேட்கற மாதிரி தோணுச்சு. எனக்கு சட்டம் ஞாபகத்துக்கு வரல, அதான் சொல்லல. ஞாபகம் இல்லையா? அது எப்படிங்க ஞாபகம் இல்லாம போகும்? நடு ரோடு கூட பார்க்காம 2 பேரும் ஜோடி போட்டு இளநீர் குடிச்சீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா அது? இளநீர் குடிக்கிறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு எதுதாங்க தப்பா தெரியாது? அந்த இளநீர்கார உங்களை பார்த்து எவ்வளவு அசிங்கமா கமெண்ட் அடிச்சா தெரியுமா? காயத்ரி, நீயா வீணா எதையோ நினைச்சிட்டு பேசுற? நாங்க யதார்த்தமா தான் இளநீர் குடிச்சோம். அவ ஏதோ விரதம் இருக்காளா, காலையில இருந்து சாப்பிடலாமாமா, பசியா இருக்கு, மயக்கமா இருக்குன்னு சொன்னா, அதான் ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்டதால வண்டியில கூட்டிட்டு போய் இளநீர் வாங்கி கொடுத்தேன். இதுல தப்பு ஒண்ணு இருக்கிறதா தெரியலையே. தப்பு பண்ண எந்த ஆம்பளையுமே தன் தப்ப ஒத்துக்கிறது இல்லைங்க. நீங்க மட்டும் என்ன விதி விலக்கா? ஐயோ காயத்ரி, ஏமா வீணா என் மேல சந்தேகப்படுற? இத பாரு, இது மாதிரிலாம் சந்தேகப்பட்ட அது எனக்கு நல்லது இல்ல, உனக்கு நல்லது இல்ல. ஆமா, என் முகத்தை பார்த்து சொல்லு, நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற ஆளாவ தெரியுறேன்? அப்படி நினைச்சுதாங்க நான் உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன். இன்னைக்கு நீங்க செய்யறதெல்லாம் பார்க்கும் போது நீங்களும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் நினைக்க தோணுது. இந்த விஷயத்துல நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், இனிமே பேசுறதுக்கு ஒண்ணே இல்ல. ஏங்க நான் எவ்வளவு சொல்றேன், இனி அந்த கடைக்காரி கூட பழக மாட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது எப்படிமா சொல்ல முடியும்? அவ என்ன நம்பி சென்னைக்கு வந்திருக்கா, அவளுக்கு சென்னை லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் அவளுக்கு கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதே கடமை இல்லையா? அப்போ போங்க, அவ கூடவே போய் குடும்பம் நடத்துங்க. நான் சொன்னது கொஞ்சம் கேளுமா. கல்யாணி அக்கா பொண்ணு, நாங்க சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மணி பழகினவங்க. எங்களுக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் வரதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, புரிஞ்சுக்கம்மா. எங்க போறீங்க? வேற எங்க? பழக்கம் போல வரேன்டா தான். பொண்ணு வேண்டாம், வெளியில படுத்து என் மானத்தை வாங்காதீங்க. கதவை தாழ் போட்டு வந்து படுங்க. காயத்ரின்னா காயத்ரி தான், 1000 தான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டா. இதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. வழிஞ்சது போதுங்க, படுங்க. ஹலோ, எழுந்துருங்க. என்னம்மா? போய் கீழே படுங்க. கீழையா? ஆமா. நானா? உங்களை தான். காயத்ரி ப்ளீஸ் படுங்க. என்ன என்ன முழுமுழுக்கிறீங்க? ஒண்ணு சொல்லலமா. ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. குட் நைட்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
நான் கிளம்புறேன். ஓகே, ஜாக்கிரதடா. இந்த வார்த்தையை நீ அகலியாக்கு சொல்றது மாதிரி இருக்கு. அவன் என்னதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கௌதம், நீ செய்ய போற காரியம் சாதாரண காரியம் இல்லை. எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். Thank you.